அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8th தமிழ் ஃபுல் ரிவிஷனாக, அதாவது இயல் 1 முதல் 9 வரை ஒரு ஆப்ஷனோட ஒரு 75 கேள்விகளுக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக டெட்டு படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். புதுமை பித்தனின் புகழ்பெற்ற சிறுகதைகளில் இல்லாதது எது? புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சிறுகதைகளில் இல்லாதது ஆன்சர் கரெக்டு தான். ஓர் இரவு என்பது சரியான விடை. ஓர் இரவு இயற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எந்த சொல்? ஆப்ஷன்ல பாருங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் கரெக்டு தான். வைப்பு என்பது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல்லாகும். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்று தமிழை போற்றியவர் யார்? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்று தமிழை போற்றியவர் ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் ஆவார். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை அம்பேத்கர் தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? ஒடுக்கப்பட்ட பாரதம் இந்த இதழை அம்பேத்கர் தொடங்கிய ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான். 1927 என்பது சரியான விடை. போரில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவது என்ன? போரில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவது ஆன்சர் கரெக்டு தான். பரணி என்பது சரியான விடை. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறிய நூல் எந்த நூல்? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறிய நூல் ஆன்சர் கரெக்டு தான். தொல்காப்பியம் என்பது சரியான விடை. திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்டு தான். அதில் 3000 பாடல்கள். அதனால தான் இது என்ன அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க. மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் கரெக்டு தான். மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி என்பது சரியான விடை. தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்றவர் யார்? தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்றவர் ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா என்பது சரியான விடை. கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல புறநானூறு என்பது சரியான விடை. எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார்? அந்த நூல் எது? எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார்? ஆன்சர் கரெக்டு தான். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. திருத்தொண்ட தொகை என்பது சரியான விடை. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் யார்? பெரியார் அவர்களின் எழுத்து சீர்திருத்தத்தை சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் எந்த முதல்வர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் என்பது சரியான விடை. மு மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? மு மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி பெற்றுத்தந்த நூல் ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பது சரியான விடை. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரியை இயற்றியவர் யார்? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரியை இயற்றியவர் ஆப்ஷன்ல ஆலங்குடி சோமு அவர்கள் என்பது சரியான விடை. மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் என்ன? மீரா அவர்கள் நடத்தி வந்த இதழின் பெயர் மீ ராசேந்திரன் ஆன்சர் கரெக்டு தான். அந்த இதழ் பார்த்தீங்கன்னா அன்னம் வீடு தூது என்பது சரியான விடை. செயங்கொண்டார் எங்கு பிறந்தார்? செயங்கொண்டார் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்டு தான். தீபங்குடி என்ற ஊரில் பிறந்தார் செயங்கொண்டார். வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை துட்டி என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை துட்டி என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் பெரிய புராணம் என்பது சரியான விடை. ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907 ஆண்டு என்பது சரியான விடை. தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் என்பது சரியான விடை. அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன?
அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் ஆப்ஷனில் பாருங்க சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பது சரியான விடை. சுகுவாமிஸ் பழங்குடியினர் எங்கு வாழ்ந்தனர்? அவங்க வாழ்ந்த நாடு எது? ஆன்சர் கரெக்டு தான். அவங்க அமெரிக்காவில் வாழ்ந்தனர் என்பது சரியான விடை. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமைப்பித்தன் என்பது சரியான விடை. கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் என்ற வரியை இயற்றியவர் யார்? கற்றோருக்கு கல்வி நலனே களனல்லால் என்ற வரியை இயற்றியவர் ஆன்சர் குமரகுருபரர் என்பது சரியான விடை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? ஆன்சர் நடுவு நிலைமை என்பது சரியான விடை. கொடும் பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு எது? கொடும் பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு ஆன்சர் கரெக்டு தான். மலைச்சோற்று நோன்பு என்பது சரியான விடை. நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன்ல பாருங்க 102 பாடல்கள் என்பது சரியான விடை. எம்ஜிஆரின் காலத்தில் எத்தனையாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது? அவர் முதல்வராக இருந்த பொழுது எத்தனையாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது? அது மதுரையில் நடைபெற்றது. அது எத்தனையாவது பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர என்ற வரியை பாடியவர் யார்? வெயினா மூங்கிலை குறிக்கும் பழமையான பழைய மூங்கில். பண்ணின் தமிழிசை பாடலின் பலவை முழவு அதிர என்ற வரியை பாடியவர் ஆன்சர் கரெக்டு தான். சுந்தரர் என்பது சரியான விடை. இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகிய செயல்களுக்கு பயன்படும் உறுப்பு எது? இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகிய செயல்களுக்கு பயன்படும் உறுப்பு ஆன்சர் கரெக்டு தான். முதுகுத்தண்டு என்பது சரியான விடை. கதர் பிறந்த கதை என்ற நூலை இயற்றியவர் யார்? கதர் பிறந்த கதை இந்த நூலை இயற்றியவர் ஆன்சர் தேசிக விநாயகனார் என்பது சரியான விடை. வாணிதாசன் எழுதாத நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க. வாணிதாசன் அவர்கள் இயற்றாத நூல் எந்த நூல்? கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம் இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது. கருப்பு மலர்கள் காமராசனால் இயற்றப்பட்டது. கருப்பு மலர்கள் என்பது அவர் இயற்றாத நூலாகும். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறும் நூல் எது? நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறிய நூல் இதெல்லாம் மறக்க மாட்டோம். திருக்குறள் என்பது சரியான விடை. தேசிக விநாயகனார் எவ்வாறு போற்றப்படுகிறார்? ஆன்சர் கரெக்டு தான். தேசிக விநாயகனார் கவிமணி என்று போற்றப்படுகிறார். எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்? அது எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை? ஆன்சர் கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா 90 நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் அரங்கசாமி என்பது சரியான விடை. ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் என்றவர் யார்? ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் என்றவர் ஆன்சர் கரெக்டு தான். குன்னங்குடி மஸ்தான் சாஹிபு என்பது சரியான விடை. தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் எந்த நூல்? தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் ஆன்சர் கரெக்டு தான். கலிங்கத்து பரணி என்பது சரியான விடை. விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன்ல மா என்பது விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியாகும். தொல்காப்பியத்தின் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? இயல்கள் நம்ம 27 இயல்கள்னு பார்த்தோம். அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? ஆன்சர் கரெக்டு தான். 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் வீதம். பார்த்தீங்கன்னா 27 இயல்கள் கொண்டது. 3 அதிகாரம் 9 இயல்கள். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 27 இயல்கள் மொத்தமாக கொண்டது தொல்காப்பியம். சியாட்டல் தந்தையாக கூறுவது எதை? சியாட்டல் தந்தையாக கூறுவது எதை? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். சியாட்டல் வானத்தை தந்தையாக குறிப்பிடுகிறார். செப்பேடுகள் எந்த ஆண்டு முதல், அதாவது எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? ஆன்சர் கரெக்டு தான். 7ஆம் நூற்றாண்டு முதல் செப்பேடுகள் கிடைக்கின்றன.
தமிழக பழங்குடிகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை எது? தமிழக பழங்குடிகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை. ஆன்சர் கரெக்டு தான், நிலம் பொது என்ற கட்டுரை என்பது சரியான விடை. வாணிதாசன் யாருடைய மாணவர் ஆவார்? ஆப்ஷன்ல பாருங்க, வாணிதாசன் யாருடைய மாணவர்? ஆன்சர் கரெக்டு தான், வாணிதாசன் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனின் மாணவராக விளங்கினார். 42 ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என்றவர் யார்? 42 ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என்றவர் ஆன்சர் நன்னூலார் என்பது, அதாவது நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவரைத்தான் நன்னூலார் என்பது சரியான விடை. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. வாணிதாசன் என்பது சரி. தமிழர் மருத்துவத்தில் இல்லாதது எது? ஆப்ஷன்ல பாருங்க, தமிழர் மருத்துவத்தில் இல்லாதது எது? ஆன்சர் கரெக்டு தான், போதனை என்பது கிடையாது. உணவு, உடற்பயிற்சி, யோகம் பற்றி பேசுகிறது தமிழர் மருத்துவம். ஓரெழுத்து ஒரு மொழியில் நெடில் எழுத்து எவ்வளவு? நம்ம லாஸ்ட் இதில் குறில் பார்த்தோம். ஆன்சர் கரெக்டு தான், நெடில் எழுத்து 40, குறில் எழுத்துக்கள் 2. அது நோ மற்றும் தூங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எது? வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆன்சர் கரெக்டு தான், வட்டெழுத்து என்பது சரியான விடை. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எந்த அணி? கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் கரெக்டு தான், பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. சுஜாதா அவர்களின் இயற்பெயர் என்ன? சுஜாதா அவர்களின் இயற்பெயர் ஆன்சர் கரெக்டு தான், ரங்கராஜன் என்பது சரியான விடை. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தணர் யாருன்னு பாருங்க, ரா இளங்குமரனார் என்பது சரியான விடை. நீலகேசி எத்தனை சுருக்கங்களை கொண்டது? நீலகேசியில மொத்தம் எத்தனை சுருக்கங்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்டு தான், 10 சுருக்கங்கள் என்பது சரியான விடை. நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள் பயன்படுத்துவது மூளையின் எந்த பகுதி? நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள் பயன்படுத்துவது மூளையின் ஆன்சர் கரெக்டு தான், வலது மூளை என்பது சரியான விடை. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதை வரியை இயற்றியவர் யார்? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதை வரியை இயற்றியவர் அரங்கன் என்பது சரியான விடை. தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் யார்? தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் கரெக்டு தான், பக்த வச்சல பாரதி என்பது சரியான விடை. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல தந்தை பெரியார் என்பது சரியான விடை. வேர்பாறு, தாளைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு என்பவர்கள் யார்? வேர்பாறு, தாளைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு என்பவர்கள் சித்தர்கள் என்பது சரியான விடை. அயோத்தியதாசர் அவருடைய இயற்பெயர் என்ன? இந்த இயற்பெயர் எல்லாம் முக்கியம், கண்டிப்பா ஆன்சர் கரெக்டு தான். அயோத்தியதாசரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் என்பது சரியான விடை. கன்னிப்பாவை எனும் நூலை இயற்றியவர் யார்? கன்னிப்பாவை என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் இறையரசன் என்பது சரியான விடை. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்ற வரியை இயற்றியவர் யார்? நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்ற வரியை இயற்றியவர் மு மேத்தா அவர்கள் என்பது சரியான விடை. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது என்ற வரியை பாடியது யார்? சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது என்று பாடியவர் ஆன்சர் கரெக்டு தான், ஔவையார் என்பது சரியான விடை. மூளையின் எந்த பகுதியால் நாம் வடிவங்களை உணர்கிறோம்? அது எந்த பகுதி? மூளையின் எந்த பகுதியால் நாம் வடிவங்களை உணர்கிறோம்? ஆன்சர் கரெக்டு தான், வலது மூளை என்பது சரியான விடை. யானையோடு பேசுதல் என்ற தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? யானையோடு பேசுதல் என்ற தலைப்பை தமிழாக்கம் செய்தவர் ஆன்சர் கரெக்டு தான், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வா கீதா அவர்கள் என்பது சரியான விடை. திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்டு தான், 10வது திருமுறை என்பது சரியான விடை.
அம்பேத்கருக்கு பாரத ரத்னா எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான், 1990ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான எந்த பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது? மத்திய அரசு சிறந்த நடிகருக்கான எந்த பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது? அந்த பட்டத்தின் பெயர் ஆன்சர் கரெக்டு தான், பாரத் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவில் தமிழக அரசால் பெயர் சூட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள் சென்னை மற்றும் மற்றொரு பேருந்து நிலையம் எது? சென்னை மற்றும் ஆன்சர் கரெக்டு தான், அது மதுரை பேருந்து நிலையமாகும். பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆன்சர் 1931ஆம் ஆண்டு என்பது சரி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்தியதாசர் என்பது சரியான விடை. அறிவு அருள் ஆசை அச்சம் என்ற வரியை இயற்றியவர் யார்? அறிவு அருள் ஆசை அச்சம் என்ற வரியை இயற்றியவர் ஆப்ஷன்ல பாருங்க, இறையரசன் என்பது சரியான விடை. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையன இருந்தன என்பதை கூறும் நூல் எந்த நூல்? உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவையாக இருந்தன என்பதை கூறும் நூல் எது? அதாவது இதுல என்பதை கூறும் நூல், அதாவது வரி என்ன? உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவையாக இருந்தன என்பதை கூறும் வரி நெல்லும் உப்பும் நேரே ஊரில் என்ற வரி என்பது சரியான விடை. சிவபெருமானை சென்று பெண்கள் வழிபட பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எந்த நூல்? சிவபெருமானை சென்று பெண்கள் வழிபட பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஆன்சர் கரெக்ட் தான், திருவெம்பாவை என்பது சரியான விடை. இறையரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? இறையரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், இறையரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேசுராசா என்பது சரியான விடையாகும். புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் புதுமை பித்தனின் இயற்பெயர் ஆன்சர் கரெக்ட் தான், விருத்தாச்சலம் என்பது சரியான விடை. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? நம்ம இப்பதான் பார்த்தோம், இது 3000 பாடல்களை கொண்டுள்ளதுன்னு. திருமந்திரம் என்பது சரியான விடையாகும். கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதினை பெற்றது? கோமகள் அவர்களின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது? அந்த நூல் அன்னை பூமி என்பது சரியான விடை. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள் என்பது சரியான விடை. சிற்றிலக்கிய நூல்கள் மொத்தம் எத்தனை? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சிற்றிலக்கியம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 96 சிற்றிலக்கியங்கள் உள்ளன. திருவிகா இயற்கை இன்பக்களம் என்று எந்த நூலை கூறுகிறார்? திருவிகா இயற்கை இன்பக்களம் என்று எந்த நூலை கூறுகிறார்னு பாருங்க, கலித்தொகை என்பது சரியான விடை. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூலை இயற்றியவர் பி.சா. குப்புசாமி அவர்கள். திருவிகா இயற்கை பரிணாமம் என்று எந்த நூலை கூறுகிறார்? இயற்கை பரிணாமம் என்று திருவிகா குறிப்பிடும் நூல் ஆன்சர் கரெக்ட் தான், கம்பராமாயணம் என்பது சரி. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா எந்த ஆண்டு, அதாவது இந்திய அரசு வழங்கியது? இந்திய அரசு எந்த ஆண்டு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது? ஆன்சர் 1988 என்பது சரியான விடை. செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என அழைத்தவர் யார்? செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என அழைத்தவர் சொக்கநாத புலவர் என்பது சரியான விடை. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் எது? சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம் என்பது சரியான விடை. சாளரா இதனுடைய மற்றொரு பெயர் என்ன? சாளராவின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, பாண்டில் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி சரி. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரியை கூறும் நூல் எந்த நூல்? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரியை கூறும் நூல் ஆன்சர் கரெக்ட் தான், திருப்பாவை என்பது சரியான விடை.
பி.சா. குப்புசாமி யாரோடு நெருங்கி பழகி வந்தார்? ஆப்ஷன்ல பாருங்க. குப்புசாமி அவர்கள் யாரோடு நெருங்கி பழகி வந்தார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் என்பது சரியான விடை. கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் கரெக்டு தான், கார்மேக கவிஞர் என்பது சரியான விடை. இந்தியாவிலேயே ஜவ்வரிசி உற்பத்தி செய்வதில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? இந்தியாவிலேயே ஜவ்வரிசி உற்பத்தி செய்வதில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் சேலம் என்பது சரியான விடை. குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர் யார்? குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர் ஆப்ஷன்ல பாருங்க தொல்காப்பியர் என்பது சரியான விடை. சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? சராசரியாக மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? ஆன்சர் கரெக்டு தான், 25 வருடம் என்பது சரியான விடை. பல வகையான குழல்கள் இருந்ததை கூறும் நூல் எந்த நூல்? பல வகையான குழல்கள் இருந்ததை கூறும் நூல் ஆன்சர் கரெக்டு தான், சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. 36 வகையான முரசுகள் இருந்ததாக கூறும் நூல் எந்த நூல்? குழல்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முரசுகள் 36 வகையான முரசுகள் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார்? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் கௌரன் அவர்கள். ஆப்ஷன் டி சரியான விடை. திருவிக்கா இயற்கை தவம் என்று எந்த நூலை குறிப்பிடுகிறார்? திருவிக்கா இயற்கை தவம் என்று குறிப்பிடும் நூல் சிந்தாமணி என்பது சரியான விடை. இடது பக்க மூளையின் வேலைகளில் இல்லாதது எது? இடது பக்க மூளையின் வேலைகளில் இல்லாதது பேச, எழுத, கணக்கிட இடது பக்க மூளை பயன்படுகிறது. நடிக்க என்பது அதனுடைய வேலைகளில் இல்லாததாகும். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி எது? இதே மாதிரி தன்பொருணை தாமிரபரணின்னு பார்த்துருப்போம். ஆண் பொருணை இது ரைமிங்காக நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அமராவதி என்பது சரியான விடை. தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி என்பது சரியான விடை. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத என்ற வரி இடம்பெற்ற நூல் நாச்சியார் திருமொழி என்பது சரியான விடை. கடைசி ஒன்று, தண்டுடக்கை தாளந்தக்கை என்ற வரியை இயற்றியவர் யார்? தண்டுடுக்கை தாளந்தக்கை என்ற வரியை இயற்றியவர் ஆன்சர் கரெக்டு தான், திருஞான சம்பந்தர் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 8th தமிழில் ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.